என்ன அப்படியே தூக்கி பரட்டி விட்டுருவான். அப்படியே தூக்கி பரட்டி விட்டுருவான். ஏன்னா உட்காந்துருக்கான்னு நினைச்சுக்கிறியா? கீழே போல்ட்டு இல்ல கழட்டிட்டு இருக்க போறான்டா, நல்லா பாடுறா. 4 நாளா உட்காந்துருக்கான்டா. டே ஒரு நாள் 2 நாள்ல சும்மாவே அவனுக்கு கை இருக்காது, எதையாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும். இருந்த கப்பிகள் எல்லாம் தூக்கி வெளில போட்டிருப்பான். நேரம் இருந்த கப்பிகள் எல்லாம் தூக்கி வெளில போட்டிருப்பான். நீ ஒழுங்கா அனௌன்ஸ் பண்ணினா இருடா ட்ரெயினை லோகோ பைலட் எடுத்துடாதான் கப்பிகள் எடுத்து மேல வச்சு 2 போயிடுவான். நீ ஏதாவது பண்ண நினைச்சுக்க, சரி போவ அப்படின்னு எடுத்து விட்டுருவான். ஆமா, போல்ட்டை கழட்டிக்கிட்டே இருந்திருக்க போறான். நான் எனக்கு தெரியாது, அப்படிலாம் நமக்கு பிளான் எல்லாம் கிடையாது, நம்ம சொல்லலாம் இல்ல. நான் சொல்றேன், ஒரு யதார்த்தம் சொல்றேன். தமிழனுடைய பழக்கம்டா, ஏதாவது எடுத்து கழட்டிக்கிட்டே இருப்பான், திருவிக்கிட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். உன்ன வாட்டி சோம்பேறியாவன் நாயை பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்கிறதுக்கு. நாய் அங்க அப்படி இருக்கான். ட்ரெயின் சும்மா விட்டுருவானா மத்திய கவர்மெண்ட், அதனாலதான் அவனுக்கு குடையுது. காதுக்குள்ள விட்டு அப்படியே குச்சை விட்டு குத்துனா அப்படி இருக்குது. என்ன கோழி இறகா உள்ள விட்டு சுகமா குடையிறதுக்கு குச்சி விட்டு குத்துன்னு குத்துறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின் 4 நாளா ஒரு இடத்துல ஜப்தி பண்ணி நிக்குது. ஒரு ட்ரெயின் அடிக்குது, 4 ட்ரெயின் அடிக்குது, 19 ட்ரெயின் ரத்துரா. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை வர்றதுக்கு, இங்க இருந்து அங்க போறதுக்கு 19 ட்ரெயின் ரத்து. அவனே டிக்ளேர் பண்ணது, ரயில்வே டிபார்ட்மெண்ட், சதர்ன் ரயில்வே டிக்ளேர் பண்ணது. எதுனா என்ன சொல்லி, என்ன காரணம் சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பான்? சரிண்ணா சரி சரி ஓகே. இப்ப போனா ட்ரெயின் அப்படி பண்ணி வச்சிருக்கான். எவன் பண்ணி போக மாட்டான். நீ கொடி எங்க வேணாலும் ஏத்திக்க, அவன் போக மாட்டான், அங்கேதான் உட்காந்துருக்க போறான். லோகோ பைலட் அந்த கதை தான். பேசஞ்சர் எல்லாம் இறங்கி போட்டான், வெறும் ட்ரெயின் தான், எலும்பு கூட மட்டும் தான் நிக்குது. உங்க நாட்டு தேலைன்னா நீ நேரம் உள்ள அள்ளி கொண்டு அடைச்சு கொண்டு கொளுத்தி விட்டுட்டு தெரியாவிட்டு போயிருப்பேன். சரியா? அப்படி இருக்கு. இப்படியே பண்ணிருந்தா என்ன பண்றது? 10 தடவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அண்ணன் தம்பி தான் நேஷனல் அந்தமன் டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஒரு புதிய போராட்ட வழிமுறை வச்சிடறான். மோடி சொல்லியிருக்கான், தியேட்டர்ல போனாலே நேஷனல் அந்தம் கேட்க சொல்லியிருக்கான். நீ நேஷனல் அந்தமன் டெவலப் பண்ணி வச்சுக்க. போலீஸ்காரர் எங்கேயாவது வந்து லத்தி வாங்குவாரு, அவரு அப்படியே நின்றுவாரு. அப்படி ஒரு பிளான் நம்ம சொல்லியிருக்கான். உண்மைதான், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்க. அடி நேஷனல் அந்தம் போடையில அவனு தான் அடிச்சான். நான் என்ன பண்றது? போர்டு மைக்ல போடுவோம். அங்க வர்றாருன்னா இங்க கூட மைக்ல ஜனகண மனகதி நாயக ஜெயகே போடுவோம். கரெக்டா? நல்ல ஐடியா தானே? அவன் கண்டுபிடிக்கிறான் பாரு. அப்டேட்டட், டே டு டே அப்டேட்டட், செகண்ட் பை செகண்ட். இப்படி பண்ணானா என்ன பண்ணலாம், அப்படி பண்ணானா என்ன பண்ணலாம், நம்மளால கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் வர்றாங்க வரலாங்கிறத வந்தாதான் வந்தோடனே என்ன தானே அடிப்பான், அதுதானே நிக்கிற பேசாம. ஆமா இல்ல இருக்கட்டும், இருந்தாலும் சொல்றேன் நான். இருக்கட்டும்னா ஏதோ ஒண்ணு பண்ணட்டுமே, விடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணட்டுமே, ஏதாவது புரட்சி வெடிக்கட்டுமே அப்படிங்கறதான பிரச்சனை. வரட்டுமே, அடிச்சாலாவது சொரணம் மறுபடியும் தமிழனுக்கு வருதா? வரும்ல. அடிச்சாலாவது மறுபடியும் சொரணம் வருதா இல்லையா? தம்பி எங்க தட்டுறான் போடுறது யாரு சொல்லுங்க. 200 பேரு சகோதரர்களை அவங்க என்ன அடிச்சாங்களா இல்ல கூட்டிட்டு போனாங்களா தெரியாது. அதுதான் வித்து இங்க வந்து 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? அன்னைக்கு தெளிவு எல்லாருக்கும் இருக்கு. அதனால அடிக்க போறாங்கன்னு சொல்லல. இல்ல அதெல்லாம் இல்ல, வேணாம், அதெல்லாம் இல்லவே இல்லைன்ற. நான் அதை பத்தி பேசவே இல்லை. நான் அதை பத்தி பேசல, நான் வேற எதுவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஆட்சி கலையுது, ஆட்சிக்கு கலையாம இருக்கு. ஆட்சின்ற வயசுக்கு அப்புறம் ஆட்சிக்கு கலைஞ்சா என்ன, கலையலாம் நமக்கு என்ன வயசு எத்தனை ஆச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்றேன், ஆட்சிக்கு இனிமே கலைஞ்சான்னா கலையலாம். நீ நல்லா பாத்துக்க, நம்ம சமதளத்துல உட்காந்துருக்கோம், ரயில்வே டிராக்ல திரும்ப சொல்றாங்க, ரயில்வே டிராக்ல உட்காந்துருக்கு. அப்படி கல்லு கண்டவாலாம் கையாலாம் 4-5 அகலம் தான். அங்கேயே படுத்துட்டான். சகாயப்படுத்ததை விட மோசமா படுத்துட்டான். சகாயமாவது கட்டில ஒண்ணு போட்டு கொடுத்தாங்க. கோவர்க்கர்ஸ், எம்ப்ளாயிஸ், அதனால அங்கேயே படுத்துட்டான். ஆமா, பாத்துக்கு மேல இருக்கு. ட்ரெயின் உள்ளே ஏற்படுத்துகிறதா மொத்தமா அள்ளிட்டு லோகோ பைலட் வெளியில வந்துருவான். ஏன்னா ரெடியா முடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால ட்ரெயினுக்கு வெளியிலேயே படுத்திருக்கான். வீடு வந்து வெளியில படுத்து கிடக்குற நிலைமை நமக்கு. வெளியிலேயே படுத்திருக்கான். நம்ம உட்காந்துருக்க மாதிரி நம்ம சமாதானத்துல உட்காந்துருக்கோம், காற்று வாக்குல உட்காந்துருக்கோம். பக்கத்துல கடல் அலை சைலண்டா இருக்கு.
இப்ப 6-7 நாள் ஆச்சு. சவுத் இந்தியாவுக்கு டூரிசம் போர்ட்ல கேட்டோம்னு வச்சுங்க, மேனேஜ்மெண்ட் டூரிசம்ல சொல்லிடுவாங்க எத்தனை பேர் நான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நமக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு தஞ்சாவூர்ல இருந்து, ராமேஸ்வரத்துல இருந்து, தென்காசியில இருந்து, என்ன அவ்வளவு இருக்கு, மகாபலிபுரத்துல இருந்து அவ்வளவு இருக்கு. அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு ப்ராடக்ட் நடக்குதுன்னு தெரியும், இந்த புரட்சியை பத்தி தெரியும். விக்கிபீடியால படிக்கிறாங்க. வந்த உடனே தமிழ்நாடுன்னா என்னன்னு பார்ப்பான், என்னன்னு போடுவான், இன்னைக்கு கரண்ட் பொசிஷன் என்ன இருக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பாண்டிச்சேரியில அந்த புள்ள வந்து டிவான் ஜல்லிக்கட்டுக்கு போராடுது. கட்சிக்கார பிள்ளைங்க வந்துட்டு எத்தனாயிரம் மைலுக்கு பிளைட்ல ஏறி போராட வந்துச்சு அந்த புள்ள. அப்படி ஜாலியா ஹாப்பியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹோட்டல்ஸ் இருந்தா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். ரொம்ப ஹாப்பியா போவோம். போய் அந்த பொண்ணு எழுதாங்க. அப்படி இருக்க பிள்ளைய போராடாச்சு. 100 பேர் அடிச்சிருந்தா இங்க 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூடிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிறவங்க பேர் லட்சக்கணக்கு பல லட்சம் போயிட்டே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீ மேல அடிக்கிறேன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு என்ன ஒண்ணு வந்துருமா, எங்க அண்ணன் உட்காந்துருப்பான், அங்க எங்க அப்பா உட்காந்துருப்போம், பக்கத்துல எங்க அம்மா உட்காந்துருக்கேன், என் தங்கச்சி என் பாப்பா எல்லாம் உட்காந்துருக்கும். இப்ப நான் குடும்பத்தோட இங்க இருக்கேன். நீ எப்ப அடிப்ப? எந்த தப்பு நடந்துச்சுன்னு யாருக்கிட்ட எப்படி சொல்லுவ? என்ன ஸ்டேட்மெண்ட் எழுத போற நீ? அதை சொல்லு. எந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுங்கிறேன். அடிச்சால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தா கவர்மெண்ட்டுக்கு புரியலைங்க. என்னடா எதை சொன்னாலும் பால் போட்டுறான், நம்ம கோல் போட்டுறாங்களா அவங்க. நம்மளும் எத்தனை பால திருப்பி போட்டான், ஆள் அனுப்பிச்சான், அதை அனுப்பிச்சான், இதை அனுப்பிச்சான், ஒண்ணுமே வேலைக்கு ஆளு அப்படின்றான். எந்த பால போட்டாலும் அனுப்பிச்சு விடுறான். சென்னை 28 படத்துல சொன்ன மாதிரி, டே அவன்கிட்ட ஆப்ல காமிக்காத அடிக்கிறான் வச்சா, டே அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ன மாதிரி. எப்படி போட்டாலும் அடிக்கிறான், நம்மள எப்படி போட்டாலும் அடிக்கிறான். நேத்து இப்படிதான் செல்லெல்லாம் திருடிட்டாங்க. நேத்தே சொல்லிட்டாங்க காலையில. நேத்துண்டா எனக்கு எப்ப பார்த்த நேரம் இரவு பகல் தெரிய மாட்டேங்குது. நேத்து இந்த மாதிரிதான் விடியற் காலையில அண்ணன் ஆள் இறக்கிட்டாங்க உள்ள, செல்ல திருடிட்டான் அப்படின்னா. நான் சொன்னேன், டே செல்ல திருடினவன கலர் தெரியும்ல உனக்கு ட்ரெஸ் கோடு. ஆமாண்ணே ஒயிட் கலர் ஷர்ட்னு. இவ்வளவுதானே ட்ரெஸ் போட்டுருந்தான். ஆளை புடி, செல்லு இருக்கான்னு பாரு, கையில வச்சிருந்தானா அப்படி கொண்டாந்து நிப்பாட்டிரு. எல்லாருக்கும் தெரிஞ்சா உஷாராயிருவாங்க, நம்ம ஆளுக பாதுகாத்து வச்சுக்குவான். அவனை தான் அடிச்சு கிடிச்சு விடாத. சும்மா அடிச்சு விட்டாங்கன்னா அங்க போய் சொல்லிடுவான், பத்தியா ஒருத்தன் அடிச்சு கொண்டு விட்டாங்க அப்படின்ட்டு அவன் கொண்டு விட்டு நம்மளை செத்துருவான் சொல்லிடுவான். கம்பி கடிச்ச கதை மாதிரி ஆகி போயிடும். ஆமா, கம்பி கரண்ட் கம்பி இழுத்தாலே செத்து போறவனா கடிச்சாதான் செத்து போனான்னு இவனா சொன்னான். வீட்லயே 240 மெகாவாட் இருக்கா. அது பெரிய ஆசியாலே பெரிய ஜெயிலு. அங்க இழுத்து வாயில வச்சு கடிச்சானா. இழுக்கும் போது சாகலையா, கடிக்கும் போதுதான் செத்தானா. புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். இழுத்து வெளியே தொங்கிக்கிட்டுலாம் இல்லையா. ஏன்னா அது என்ன ஏன்டா அப்படி தொங்க விட்டேன்னு அவனை கேள்வி கேட்டுருவானா. இவனா இழுத்து அறுத்து இருக்கான். ஏட்டா அறுக்கும் போது மேல பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு அந்த ஃபைபர் கோட்டிங், அலுமினிய கோட்டிங். என்ன கோட்டிங்ல வயர் போட்டிருக்கானோ அவனுக்கு தான் தெரியும். அது மின்சாரத்தை நம்ம உடம்புல கடத்தலையா. அவன் கையில சாகல, வாயில தான் செத்துருக்கான். இந்த பயிலுக்கு வாயில சனி. பேசாம டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் இப்படியே போகும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா மைக்கு என்னது கிடையாது, ஸ்பீக்கர் என்னது கிடையாது, பந்தல் என்னது கிடையாது, ஆளு என்னது கிடையாது. அவனும் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருந்துச்சு, வாங்கடா போ வீட்டுக்கு அப்படின்றான். இவன் விடவே மாட்டாங்கிறான். நான் நைட்டு 10 மணிக்கு போய் ஆரம்பிச்சேன். சரின்ட்டு 2:30 மணிக்கு ரிலீஃப் பண்ணாங்க நம்மள அப்படின்னு படுத்துட்டேன். திடீர்னு குப்பு குப்பு குப்புன்னு விடாந்து வீட்டுல கொள்ளையர்கள் மாதிரி 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசணும்னா எங்க அண்ணன் கொந்தளி சிங்கிட்டு 2 பேர் டே நெப்பான்றா அப்படின்னு எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அதை எதிர்பார்த்தான். இவன் பேசுவான், அவனு பேசுவான், 2 பேருக்கும் சண்டை வரும். 4 பேர் எழுந்திரிச்சிருவான். நம்மளால தமிழை மோசமானவன் எல்லாம் எழுந்திரிச்சு க்ரௌட் ஆயிட்டாங்கன்னா அங்க இருந்து இங்க வந்துருவான். அந்த கூட்டம் கலைஞ்சிரும், இந்த கூட்டம் கலைஞ்சிரும், மொத்த கூட்டம் கலைஞ்சிருச்சுன்னா நம்ம பேசாம பந்தாயத்துக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அதனாலதான் கோவப்பட்டு ஒரு 1 மணி நேரம் அவனுக்கா பேசுற மாதிரி ஆயிப்போச்சு மிட் நைட்ல. இல்லைன்னா அந்த நேரத்துல அதையும் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு டயர்டு, தூங்கவே இல்லை. 3 நாளாச்சு. இதோட 3 நாளாச்சு. ஒரு நாள் தூங்கலனாலே நம்ம கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும். ஸ்டமினாவே கிடையாது நமக்குலாம். ஏன்னா சென்னை சாப்பாடு அப்படி. வீட்டுல சாப்பிட்டு இருந்தா நீராரம் குடிச்சிட்டு மட்டும் 12 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன். பழைய சோத்துல இருக்க தண்ணி நீராரம்டா, அந்த பழைய சோத்துல இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 12 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன். இங்க அப்படி இல்லை. கல்தோசை 4 தின்னுட்டு மேல 2 உளுந்தோட தின்னதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்தோசை சும்மா தின்னா ஜாம்பாரை ஊத்தி குழப்பி அடிச்சான். வயிறு டம்முன்னு இருந்துச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்க இருந்துச்சுன்னே தெரியல, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவ்வளவு பெருசா இருந்துச்சுடா வாடா, உள்ள கால் தாண்டா இருந்துச்சு.
ஊதி போய் உனக்கு தெரியல, கேஸ் பாவாயி வயிறு டம்புன்னு இருந்திருக்கு. வீட்டுல நல்லா இப்பெல்லாம் அவ்வளவு திங்க முடியல, இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அதுவே மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. 4 இட்லி 5 இட்லி 6 இட்லி, எனக்கெல்லாம் ஒரு இடு எடுக்கணும் 12 இட்லி. வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கல, எங்க அம்மா சாப்பிடலன்னா மேல தேங்காய் பால்லாம் ஊத்தி தரும். கோழி குழம்பு வச்சிருப்பாங்க, ஊத்தி தருவாங்க. முதல்ல கோழி குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் மல்லி சீனி வச்சு திங்க சொல்லுவாங்க. தம்பி பிடிக்கலாம் தெரியும், இந்த ஒரு இட்லியை தின்று அப்படின்னு தேங்காய் பால் எடுத்து மேல புளிச்சு விட்டுரும். தேங்காய் பால் வாவு காம்பினேஷன் சுட சுட செம்மையா இருக்கும். சுட சுட செம்மையா இருக்கும். சூடான இட்லி மேல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டு போறேன் ஒன்னா முடிஞ்சா, எனக்காவது வாய்ப்பு இருந்தா. அவ்வளவு இனிமையா இருக்கும். பசிக்குதா? 20 இட்லி சாப்பிடுவாப்லையா? 12 இட்லி சாப்பிடுவேன். மேல 7 இட்லி, கீழே 5 இட்லி, ஒரு ஈடு. ஒரு ஈடு இருக்கு பேரு, அவ்வளவுதான் பானை, விறகடுப்பு. 12 இட்லி எங்க அம்மா சலிக்காம செட்டு போடும். என்னையும் எங்க அப்பா சாப்பிட கூப்பிடுறதுன்னா ஒரு 3 ஈடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவேன். நான் 12 இட்லி சாப்பிடுவேன், எங்க அப்பா எத்தனை இட்லி சாப்பிடுவாரு? எங்க அம்மாவே என்னையும் எங்க அப்பாவையும் சாப்பிட கூப்பிடுறாங்க, ஒரு 3 ஈடு எடுத்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஒரு ஈடை ஊத்தி வேக விட்டுரும். இவங்க சாப்பிடறதுக்குள்ள எப்படி அந்த ஈடு வந்து ஈவன் பண்ணி போட்டு ஃபுல்லா ஒன்றும் பிரச்சனை அடிச்சுக்காம சாப்பிட்டுருவாங்க அப்படின்றோம். உண்மைண்ணா, இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதெல்லாம்